ஹலோ எவ்ரிவன். இக்காணொளியில் காண இருப்பது இலங்கையின் முதல் முஸ்லிம் சபாநாயகர் எச்.எஸ். இஸ்மாயில் பற்றிய ஓர் பார்வை. சேகு இஸ்மாயில் அவர்கள் 1901 மே மாதம் 19 ஹமீத் ஹுசைன் மரிக்கார் மற்றும் ஆசியா உம்மா ஆகிய தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். புத்தளத்தின் பூர்வீக குடும்பத்தை சேர்ந்த இவர் தனது ஆரம்ப கல்வியை புத்தளம் சென்ட் ஆண்ட்ரூஸ் கல்லூரியிலும் உயர்கல்வியை கொழும்பு வெஸ்லி கல்லூரியில் ஆங்கில மொழி மூலம் கற்றார். சிறு வயதிலே இருந்து பாடசாலை கல்வியுடன் சமய கல்வியும் ஒருங்கே கற்று வந்த இவர் சிறு வயதிலேயே புனித அல் குர்ஆனை முறையாக ஓதி முடித்தார். 1921 சட்டக் கல்லூரியில் நுழைந்து 1925 புத்தளத்தில் முதலாவது வழக்கறிஞராக வெளியேறினார். சட்டத்தை மதிக்கும் பண்பு கொண்டவராக இவர் காணப்பட்டாலும் வழக்கறிஞராக புகழ் பெறவில்லை. அவரது பார்வைகள், எண்ணங்கள் அனைத்தும் சமூக மேம்பாட்டின் மீதே இருந்தன. உள்ளூர் அரசியலில் கிடைத்த அனுபவங்களினாலும் சமூக சேவையில் காணப்பட்ட ஆர்வத்தினாலும் சுதந்திர இலங்கையின் முதலாவது பொது தேர்தலில் புத்தளத்தில் போட்டியிட்டவர் இவர் மட்டுமே. ஆகவே போட்டியின்றியே பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார். அதன்பின் 1956 சுயேட்சை குழுவில் மாட்டு வண்டி சில்லு சின்னத்தில் போட்டியிட்டு 6524 வாக்குகளை பெற்று வெற்றி ஈட்டிய இவர் SWRD பண்டாரநாயக்க அரசின் சபாநாயகராக தெரிவானார். இதன் மூலம் இலங்கையின் முதல் முஸ்லிம் சபாநாயகர் என்ற பெயரையும் பெருமையும் பெற்றுக்கொண்டதுடன் இலங்கை வரலாற்றில் பாராளுமன்றில் தமிழ் மொழி மூலம் உரையாற்றிய சிறப்பையும் தனதாக்கிக் கொண்டார். எச்.எஸ். இஸ்மாயில் அவர்கள் இயல்பிலேயே அமைதியான நடத்தை கொண்டவராகவும் நீதி, நேர்மை, ஒழுக்கம் ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகவும் திகழ்ந்தார். இவர் அரச பணத்தை தனது சொந்த தேவைக்காக பயன்படுத்துவதை முற்றாக தவிர்த்தார். 1958 அரச செலவில் பிரித்தானியாவுக்கு சபாநாயகர் மாநாட்டுக்கு சென்று நாடு திரும்பிய பின் மீதி பணத்தை மீள அரசுக்கே ஒப்படைத்த நேர்மை மிகு நபராக விளங்கினார். அதேபோல தன் வாழ்வின் பெரும்பகுதியை சமூக நலனுக்காகவே அர்ப்பணித்ததுடன் சமூக ஒற்றுமைக்கான பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமன்றி தியாக மனப்பான்மை, மனித நேயம் ஆகியவற்றினை இயல்பாக தன்னுள் சுமந்த இவர் பிறர் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரியான ஆளுமையாக விளங்கினார். எச்.எஸ். இஸ்மாயில் அவர்கள் தன் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பல முயற்சிகளை தன் சொந்த ஊரில் மட்டுமின்றி தேசிய மட்டத்திலும் மேற்கொண்டார். இதன் விளைவாக 1930 ஜன ஆசார சங்கம் மற்றும் 1944 உள்ளூர் தனவான்களின் உதவியுடன் கொழும்பு சாஹிரா கல்லூரியின் கிளை புத்தளத்தில் அமைத்தமை, 1957 இலங்கை பைத்துல்மால் நிதியத்தை ஆரம்பித்து வறுமை ஒழிப்பிற்கும் வழிகாட்டினார். அதன் பிற்பாடு இலங்கை பல்கலைக்கழகத்தின் பள்ளிவாசல் குழுவின் தலைவராக தெரிவாகி அப்பொறுப்பில் இருக்கும் போதே கடும் பிரயத்தனத்தின் மத்தியில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பள்ளிவாசலை நிர்மாணித்தமை சமூக அக்கறை மிகுந்த தலைவர் என்பதற்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. எச்.எஸ். இஸ்மாயில் அவர்கள் ஒரு தலைவராக இருந்த போதிலும் ஆடம்பரமற்ற எளிமையான நேர்மையான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார். அத்துடன் எச்.எஸ். இஸ்மாயில் அவர்கள் சட்ட நெறிமுறைகளை நேர்த்தியாக செய்யக்கூடியவராக விளங்கினார். இதனால் இவரால் எழுதப்படும் கோவை பத்திரங்கள், சட்ட ஆவணங்கள் எவ்வித கேள்வியுமின்றி கச்சேரியிலும் நீதிமன்றங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அத்துடன் எச்.எஸ். இஸ்மாயில் அவர்கள் சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட தலைவராக விளங்கினார். இதனால் 1928 புத்தளம் உள்ளூராட்சி மன்றத்தில் முதல் தலைவராக போட்டியின்றி தெரிவாகியதுடன் 1939 முதல் 1947 வரை புத்தளம் நகரசபை தலைவராகவும் செயற்பட்டார். அத்துடன் சிறந்த தீர்மானம் எடுக்கும் ஆற்றல் கொண்டவராகவும் பொறுப்புணர்வு மிக்கவராகவும் நடுநிலையான அரசியல்வாதியாகவும் விளங்கிய எச்.எஸ். இஸ்மாயில் அவர்கள் இன, மத, மொழி பேதமின்றி அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடியவராக விளங்கியதுடன் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் உழைத்த ஒரு முன்மாதிரி மிக்க தலைமையாக விளங்கினார். 1965 அரசியலிருந்து விலகிக் கொண்ட இவர் 1974 மார்ச் 17 அன்று இறையடி சேர்ந்தார். இவரது சேவையின் நினைவாக இலங்கையில் 2003 மே 18 அன்று தபால் முத்திரை ஒன்று வெளியிடப்பட்டது.